சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய குழுவோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. தொகுதிகள் எண்ணிக்கை அவங்க தரப்புல இருந்து பரிமாறப்பட்டது. அது போக போட்டியிடக்கூடிய சின்னம் பற்றி பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் தொகுதிகளை பொறுத்தவரையில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அதை பொறுத்தவரையில் 2019 ஆகட்டும் 2021 சரிங்க, சராசரியாக 4% வாக்குகள் மக்கள் நீதி மையத்துடைய சின்னத்திலிருந்து தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்லேருந்து பேட்டரி டார்ச்சிலேருந்து பெற்றிருக்கிறோம். மக்கள்கிட்ட தொண்டர்கள்ட்ட எல்லாம் சென்றடைந்த சின்னம் பேட்டரி டார்ச். அதில் இந்த குழுவை பொறுத்தவரையில் அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த குழுவை பொறுத்தவரையில் மேற்கொண்டு இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. ஓரிரு நாட்களில் தலைவர் நிர்வாகக்குழு செயற்குழு கூட்டி இது சம்பந்தமாக பேசி தலைவர் என்ன வழிகாட்டுறாங்களோ அதை செயல்படுத்துவதற்கு நிர்வாகக்குழு செயற்குழு கட்சி தொண்டர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனைத்து காரணத்தையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் திருப்பி உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தொகுதிகள் எண்ணிக்கை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் சுமூகமாக போயிட்டு இருக்குது. தொகுதி எண்ணிக்கையை பொறுத்தவரையில் சின்னத்தில் தான் இந்த குழுவுக்கும் அந்த குழுவும் 2 கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. எங்கள் தலைவர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்றீங்க. ஆனா என்ன பிரச்சனை சார்? 2 கட்ட பேச்சுவார்த்தை நடுவில் பெரிய கேப் இருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை கேப் இருந்தது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலே இரு தரப்புலையும் கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த இடைவெளியை சரி செய்வதற்குத்தான் பேச்சுவார்த்தை, சரிங்களா? அப்படி இருக்கிற அந்த இடைவெளியை சரி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் இது பண்ணிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்றத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறணும் என்ற அனைத்து எண்ணத்தோடு தான் நாங்கள் இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கோம். 2 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முன் வந்ததா சொல்லப்படுது சார். ஓரிரு நாட்களில் உங்களை சந்திக்கிறோம். 2 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க சொல்றோம் தலைவர்.